ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாட்களே இந்த மார்ச் மாதம் முடிந்து ஏப்ரல் மாதம் 3 மாதம் முடிஞ்சிட்டு 4வது மாதத்தில் வர்றதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஜீவன் கொடுத்தவர், சுகம் கொடுத்தவர், பலம் கொடுத்த கிருபை தந்தவர். இந்த 4வது மாதத்துலேயும் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்ய கிருபை செய்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். யாராவது வாசிக்கலாமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். எல்லாம் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கு என்னது? முடிவு சமயமாயிற்று. ஆகையால் ஓகே, பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய பிரசங்கம் ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பவர்ஃபுல் மெசேஜ். சாதாரண ஒரு ஆள் தான். அந்த சாதாரண ஆள் அசாதாரணமான ஆளாண்டு மாற்றினார். பேதுரு அவர் மறுதளித்த ஆள் தான். அவருக்கு படிப்பு இல்லை தான், கல்வி இல்லாதான், அவருடைய பேச்சில் பேதமை உள்ளவர்கள் பல காணப்பட்டாலும் அவருக்கு பெரிய பவுல மாதிரி படித்த ஞானம் இல்லை. ஆனால் அபிஷேகம் இருந்துச்சு. அவர் சொன்னார், எங்கிட்ட வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, ஆனால் என்ன இருக்குது? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை இன்றைக்கி உங்கள்கிட்ட வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, கல்வி இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை, அல்லது பணம் இல்லை, என்ன இருந்தாலும் இல்லாட்டும் பரவாயில்ல, அபிஷேகம் இருந்தால் போதும். ஆமேன்னு சொல்லுமா? அபிஷேகம் நுகத்தடிகளை உடைத்து நொறுக்கும். ஆர்டினரி பீப்புள், பட் காட் மேட் தம் எக்ஸ்ட்ராடினரி. அவங்கள அசாதாரணமான ஆட்களாக மாற்றினாங்க. காரணம் ஒன்று, அவங்க ஆண்டோடு கூட இருந்தாங்க, அவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அந்த பலனை பெறு வரைக்கும், உன்னதத்தில் பலனை பெறு வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, எருசலேம் விட்டு போகாதீங்க. உங்களுக்கு பலன் வேணும். பரிசுத்தாய் விட்டு வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைவீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்க? எத்தனை பேர் புது பலன் வேணும்? மார்ச் மாதம் இருந்த பலன் இல்லை, ஏப்ரல் மாதத்துக்கு ஒரு புதிய பலத்தை தரப்படுறார். விசுவாசி நல்ல கரங்களை தட்டுங்க. யூனிடியா ஃப்ரெஷ். ஆமென், அல்லேலூயா. மார்ச் மாதம் இந்த சூழ்நிலை ஏப்ரல் மாதம் இருக்காது. ஏப்ரல் வித்தியாசமான சூழ்நிலை வரும். வித்தியாசமான சூழ்நிலை வரும்போது வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். புதிய மாதத்தில் புதிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை விசுவாசிக்கிங்க? இதோ உனக்கு புதிய காரியத்தை செய்வேன்னு சொன்னார். எவ்ரி டே இஸ் நியூ டே. காட் டஸ் கிரேட் திங்ஸ் எவ்ரி டே, நியூ திங்ஸ். ஒவ்வொரு புது புதுசாக செய்யணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னார், உன்னை சுமப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு அவர் சொன்னார், உங்களோடு என்னென்றைக்கு நான் போயிடுவேன், நான் போய் உங்கள் கூட எப்போது இருக்கிறதுக்கு தேற்றவளாகிய பரிசுத்த தேற்றவள கைடு. அவருக்கு ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன சொன்னால் கைடுன்னா, இன்றைக்கி எங்கேயாவது புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்க வச்சுக்கலேன், இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் அங்கே ஒரு கைடு இருப்பான். அவன் கைடு யாருன்னு கேட்டால் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சும், எல்லாம் தெரிஞ்சு எங்கெங்கே என்ன இருக்குது. நம்ம ஊர் ஆட்களில் உலகத்துலேருந்துலாம் டூரிஸ்ட் போகிறாங்க. இஸ்ரேல் நாட்டுக்கு போகும்போது முதல்ல யார் தேவைன்னா கைடு. அந்த கைடு யாருன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஊரில் எங்கே பெதஸ்தா இருக்குது, எங்கே கல்லையா கடல் இருக்குது, எங்கே ஏசுனார் மரிச்சு வச்ச அந்த டூம் இருக்குது, எங்கே பிறந்த இடம் இருக்குது, அந்த கல்யாணம் கானா ஊர்னு சொன்னாங்களா, அந்த கானா ஊர் கல்யாணம் எங்கே நடந்துச்சு, அவர் சிலுவையில் அடைஞ்சாங்களா, அது எங்கெல்லாம் இருக்குன்னு அவர் நமக்கு புதுசாக போகிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த கைடு இருக்கானே அவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் எல்லாம் தெரிந்தனால அவன் நம்மளை அந்த ஆளை மட்டும் கைடை மட்டும் வச்சுட்டோன்னா சரியாக ப்ராப்பராக எங்கெங்கே போகணுமோ அதெல்லாம். ஆகவே நமக்கு ஒரு கைடு, எங்கே போனாலும் ஒரு கைடு தேவை. ஆனால் நல்ல ஆண்டவர் நமக்கு ஏப்ரல் மாதத்துக்கு ஒரு நல்ல கைடாக, கம்ஃபர்டராக பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். நல்ல கரங்களத்தில் வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். ஆமேன், ஆமேன், ஆமேன். யார் இருந்தாலும் இல்லாட்டா இதெல்லாம் பாயிடும். கைடு புதிய ஏற்பாட்டில் நமக்கு பரிசுத்த ஆவி. அந்த பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். மோசே கூட சொல்கிறாரு, அந்தவர் 25 லட்சம் மக்களை நடத்திட்டு போனா நீங்கள் எனக்கு முன்னால் போட்டேன்னு அனுப்பாதீங்க. உங்கள் ப்ரெசன்ஸ் 19 பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், உங்கள் சமூகம். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுமா? நீங்கள் இல்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது. நீங்கள் எனக்கு முன்னால் போகணும். உங்களுடைய தூதரை நீங்கள் அனுப்பணும். நான் ஜோமெண்ட் தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. ஆண்டவரே, நீங்கள் என்னை அனுப்பாமல் நான் போகக்கூடாது. நீங்கள் எனக்கு வார்த்தை தராமல் போய் நிற்கக்கூடாது. உங்கள் தூதர்கள் எனக்கு முன்னால் அனுப்பணும்.
ஆமென் சொல்லுமா. அவர் தம்முடைய தூதர்களை நமக்காக அனுப்புவார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் ஒரு தூதனை அனுப்புகிறாரு. கோ அண்ட் ப்ரிப்பேர் எ வே ஃபார் மீ, ஒரு வழி எனக்காக ஆயத்தம் பண்ணு. அவனை பற்றி சொல்லும்போது அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். அவன் சொல்கிறான், எனக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு, அவர் என்னிலும் பெரியவர், அவர் எனக்கு பிந்தி வந்தாலும் எனக்கு முன்னால் இருந்தவர். ஆமென் சொல்லுமா. அவரை பற்றி சொல்லும்போது சூப்பராக சொல்கிறார், நீங்கள் அறியாத ஒரு உங்கள் கூட இருக்கிறாரு. இந்த காலை வேளை நீங்கள் அறியாத ஒரு உங்கள் பக்கத்தில் உட்காந்து விசுவாசிக்க நல்ல கரங்களை தட்டி, நான் அறியாத ஒருவர், என்னை அறிந்தவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு, நீங்கள் கூடவே இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. முன்னால் போகிறாரு, நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு, நமக்கு உதவி செய்கிறாரு, நம்மை அறிந்தவர், நம்மை நன்கு அறிந்தவர், நம்மை புரிந்தவர். சம்டைம் யுவர் ஹஸ்பண்ட் மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. உங்கள் ஒய்ஃப் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்கள் புருஷன் உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க, உங்கள் அண்ணன், உங்கள் அக்கா, அத்தை, மாமா, மாமி, மாமா யாரும் உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. பட் somebody is here, he knows better than anybody else. உங்களை நன்காக புரிஞ்சு நல்ல உங்களுக்கு உதவி செய்யணும், உங்களை தூக்கி விடணும், உங்களை ஆஸ்வதிக்கணும், அவர் உங்கள் கூடவே இருப்பார். ஆமென் சொல்லுமா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எல்லாம் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஓ இயேசுவே, வாழ முடியாது, நீ பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. You are my guide, you are my comforter, Holy Spirit, you are my Lord. நீங்கள் எங்களை முன்னால் போகணும். பரிசுத்தமானுடைய அனுபவம் பழைய ஏற்பாட்டான சரி, புதிய ஏற்பாட்டான அனுபவங்கள் சார் எல்லாவற்றுக்கும் சமீபம். நாம் இருக்கிற காலம் கடைசி காலம். ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார், நாட் ஓன்லி த லாஸ்ட் டேஸ், இட் இஸ் த லாஸ்ட் மினிட். கடைசி நிமிஷத்தில் நம்ம வந்திருக்கோம். அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாது. எல்லாவற்றுக்கும் சமீபமாக இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் சமீபம். ஆகவே இது சமீபமான படினால நாம் என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணுமா, என்ன செய்யணும், ஆகையால் எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தி. ஆமென் சொல்லுமா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் நிறைய காரியங்களை பார்க்கும்போது, காரணம் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது, வீட்டில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது பயம். என்ன நடக்குமோ, எனக்கு என்ன நடக்குமோ, என் குடும்பத்துக்கு என்ன நடக்குமோ, என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, இந்த பயம் நம்ம வாழ்க்கையில் பிடித்திருக்கு. நான் பயப்படும் நாளில் உண்மையே நம்புவேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த, இந்த பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை நமக்கு தந்துக்கிறாரே, அந்த பலமுள்ள ஆவியானவர் அந்த பயமுள்ள ஆவியை எடுத்து போட்டு நமக்கு பலன் தருவதற்கு முதலாவது அவரோடு இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், அவருடைய வசனத்தோடு இருக்கணும், அவருடைய பாதத்தில் விழுந்திருக்கணும், அவருடைய சந்திப்பு டிவைன் என்கவுண்டர். அவர் பேசணும், நாம் அவரோடு பேசணும். ஆமென் சொல்லலாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பேசுகிறது நமக்கு எத்தனை பேர் அவர் பேசுகிறத கேட்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் பல வகையத்தில் நமக்கு பேசுவார். பிரசங்கம் பண்ணும்போது உங்கள்கிட்ட பேசுவார். அதான் சொல், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே நம்ம ரட்சிக்க அவசியத்தம் கொண்டார். பைத்தியமாய் தோன்று பிரசங்கம் இப்படியா கர்த்தர் பேசுவார்னு சில கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக பேசுகிறார். நம்பர் 2, உடைய வார்த்தை மூலமாக பேசுகிறாரு. நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது நம்ம கூட பேசுவார். ஆமென்னு சொல்லாமா. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, நாம் வேதம் வாசிக்கிறோன்னு சொல்கிறத விட இந்த வேதமே நம்மளை வாசிக்குது. நாட் only we are reading the Bible, the Bible is reading me. இந்த வசனம் என்னை வாசிக்குது, என் வாழ்க்கையை வாசிக்குது, என் பாவத்தை சொல்லி சுட்டி காட்டுது, என் குறையை சுட்டி காட்டுது. இம்முக கண்ணாடி. ஆமேன். எத்தனை பேர் கண்ணாடி பார்த்து வந்தீங்க சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னால்?
எத்தனை பேர் கண்ணாடிக்கு 3 நாள் நின்று வந்திருக்கீங்க? ஏன் கண்ணாடிக்கு 3 நாள் நின்று வந்திருக்கீங்க? நான் நல்லா இருக்கேனா? நான் அழகாக இருக்கேனா? என் முடி ஒதுங்கியிருக்கா? ஒழுங்காக இருக்கா? முக்காடு போட்டிருக்கேனா? என் சட்டை மேட்சாக இருக்கா? என்ன மேட்ச்சு? ஆண்டவரோட மேட்ச் பண்ணுங்களேன். நான் உங்களை மாதிரி மாறேன்னு சொல்லுங்களேன். உங்கள் கண்ணு என் கண்ணாக மாறட்டுன்னு சொல்லுங்களேன். உங்கள் வாய் என் வாயை மாறன்னு சொல்லுங்களேன். உங்கள் கையை என் கையை மாறன்னு சொல்லுங்களேன். உங்கள் காலை என் காலை மாறன்னு சொல்லுங்க. எவனையே பார்த்துட்டு எவனே மாறன்னு நினைக்கல, இயேசு மாதிரி மாறுங்களேன். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் நான் உண்மை மாதிரி மாறணும். நீங்கள் அவரை மாதிரி மாறினா கூட இருக்கணும். பேதுருவா கூட இருந்தனால இவன் அவரை மாதிரியே பேசுகிறான், அவன் மாதிரியே இருக்கிறான், அவரை மாதிரி. அதை தான் இன்னைக்கு உலகம் எதிர்பார்க்குது. என்னுடைய நாவு உங்கள் நாவாக மாறணும், என் கால் உங்கள் நாவாக காலாக மாறணும். மை ஹார்ட் பீட், இதய துடிப்புங்க, இதய துடிப்பை மாறணும். தட்ஸ் வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங். இதய துடிப்பங்க. நான் தெளிந்த புத்தி உள்ளவனா, கடைசி காலத்தில் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள அவருக்கு முன்பதாக பாத்திரமான நிற்க, வரிக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட எப்போதும் ஜெபம் பண்ணி அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துடும். அல்லேலூயா சொல்லுமா. அவருடைய சமூகத்தில் உட்காருங்க. எவ்வளோக்கு அதிகமாக உட்காருங்களோ அவ்வளோக்கு உன் நாட்களுக்கு தக்கதாக உனக்கு பலன் விளங்கும். ஆமேன்னு சொல்லுமா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இருக்கிற அந்த 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் ஆண்டவருக்குன்னு ஒதுக்கி வைக்கிறோம். ஒரு ஒம்பு பேச, அந்த ஒம்பு பேச, இந்த ஒம்பு பேச. How much time you are spending in the presence of God? That's what God is interested. கேட்ப, உனக்கு 24 மணி நேரம் கொடுத்தனே, 24 மணி நேரத்தில் என்ன செஞ்சேன்? எவ்வளோ நேரம் ஆண்டோடு பார்த்துருக்கோம். ஆண்டவரை இயேசு he has set a role model for us. அதிகமான நேரத்தை ஆண்டோடைய சமூகத்தில் செலவிச்சு, கொஞ்சம் நேரம் தான் பீப்புள் மத்தியில், பப்ளிக்கில், பொது இடங்களில் செலவிச்சு. அதிகமான நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் செலவு செய்து, கொஞ்சம் நேரம் தான் மக்கள் மத்தியில். அதனால தான் அவருடைய 3.5 வருஷம் ஊழியம் 3000 ஆண்டு ஆனாலும் அவருடைய ஊழியம் இன்னைக்கு நிலைத்திருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியத்தை குறித்து இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒன்லி 3.5 years மினிஸ்ட்ரி. 2000 வருஷம் தான் ஆச்சு. இன்னும் அவருடைய ராஜ்யம், அவருடைய வசனம் இன்னைக்கு அப்படி உயிருள்ள வசனமாக இருக்கிறது. அதை வாசிக்கும் போதே நம்ம உயிர்ப்பிக்கிறது, புதுப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் அது பெண்மான்களை ஈன செய்கிறது, கேதுரு மரங்களை முறிக்கிறது. அன்றைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, முஸ்லீம். என்ன பிரவீல் சுல்தான் பைபிளை பற்றி சொல்லும்போது, பைபிள் ஒரு தேன் கொடுங்க அப்படின்றாங்க. கடவுளுடைய வார்த்தை. பைபிள் ஒரு சமுத்திரம்னு சொல்கிறாங்க. சமுத்திரத்தில் ஆட்கள் மீன் பிடிக்க தான் போகிறாங்க, மீனை மட்டும் பிடிச்சிட்டு வராங்க நம்ம ஆட்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் சமுத்திரத்தில் ஆழத்துக்கு முத்துக்களையும் நம்ம இட்டு வரலாம். பைபிள் இஸ் லைக் ஓஷன், சமுத்திரத்துக்கு அடையாளமாக இருக்குது. இந்த பைபிள் அவ்வளோ பொக்கிஷம் இருக்குது, அவ்வளவு அழகான முத்துக்கள் இருக்குது. அநேகம் ஆயிரம் பொன் வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு, உங்களுடைய வேதம் என்ன மன மகிழ்ச்சி. முதல்ல அவருடைய பாதத்தில் உட்காரும்போது அவர் பேசுவார். அவர் பேசுகிற சத்தம் வசனத்து மூலமாக பேசுவார். இன்னைக்கு காலையில் அவங்க கூட பேசினாரா? ராத்திரி பேசினாரா? பகலில் பேசுகிறாரா? வார்த்தையின் மூலம் அவர் சொன்ன வசனத்தை மட்டும் யார் என்ன சொன்னாலும் இந்த வசனத்துக்கு ஒத்திருக்குதான் பார்க்கணும். திருக்க தரிசனம் சொன்னாலும் சரி, என்ன தரிசனம் சொன்னாலும் சரி, இந்த வசனத்துக்கு இது திஸ் இஸ் பேஸ், திஸ் இஸ் ஸ்கேல், இதுக்கு ஒத்துதான் இருக்கான்னு நம்பணும், இல்லைன்னா நம்பக்கூடாது. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய அளவுகோல் தேவனுடைய வசனம். அவரோடு உட்காரணும், அவருடைய சமூகத்தில் உட்காரணும். அவருடைய பிரசன்னம், அவருடைய வசனம், அந்த ஆவியானவர் பேசும்போது நம்ம உணர்த்தோம். வேதம் சொல்லுது, அவர் வரும்போது என்ன செய்யணும்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வார்? கண்ணித்து உணர்த்து. இந்த 1 பேதில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5 தேவனுடைய வீட்டில் தான் நியாய தீர்ப்பு தொடங்க போதான். நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்க போகுது? நம்ம எல்லாம் ஒரு நாளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு முடிக்க நிற்கணுமா? ஆமென் சொல்லுமா. 1 பேதுரு 4:5 பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு எங்கே துவங்குது? தேவனுடைய வீட்டிலே துவங்க. எத்தனை வசனமா சொல்லுங்க? 4:17. தேவனுடையதான வீட்டில் தான் நியாய தீர்ப்பே துவங்க போகுது. அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு முன்னால் கணக்கு கொடுக்கணுமா? மார்ச் மாதம் 31 எல்லாம் செட்டில் பண்ணணும், அக்கௌண்ட் எல்லாம் ஒழுங்காக அதெல்லாம் முடிக்கணும், கணக்கெல்லாம் முடிக்கணும். இதே மாதிரி ஆண்டவருக்கு முன்னால் கணக்கு முடித்து நம்ம போய் நிற்கணும். ஒரு நாள் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அவர் துவைக்கினால்
என்னுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? எல்லாருக்கும் முடிவு சமயமான பண்ணால அவரவருக்கு கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? இங்கே வந்துக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் we have to stand in the presence of God. We have to give account for us. எனக்கு நான் கணக்கு கொடுக்கும். எனக்கு கேட்பார், எப்பா உனக்கு நான் ஒரு ஊழியத்தை கொடுத்துறேன், நீ என் ஊழியத்தை ஒழுங்காக செய்யா, உண்மையாக செஞ்சியா? எத்தனை மணிக்கு எந்திரிச்ச, எத்தனை மணிக்கு சாப்பிட்ட, எத்தனை மணிக்கு பிரசங்கம் பண்ண, எத்தனை மணிக்கு இருந்த, என்ன ஊழியம் செஞ்ச, இதெல்லாம் அவர் என்கிட்ட கணக்கு கேட்பார். என்கிட்ட கணக்கு கேட்பார், இண்டிவிஜுவலாக கேட்பார். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஆண்டவர் சொன்னா இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுக்கு இண்டிவிஜுவலாக கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுமா? ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கீங்களே, என்கிட்ட மட்டும் இல்லை உங்கள்கிட்ட கேட்பார். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை என்ன செய்வாராங்க? ஆமேன்னு சொல்லுமா? எல்லாம் சொல்லணும். நம்ம எல்லோரும் ஒரு நாளில் ஞாயிற்று நாளில் தேவனுக்கு முன்னால் நிற்கணும், கணக்கு ஒப்புவிக்கணுமா? ஒரு எஜமானன் ஒரு ஆள்கிட்ட 5 தளத்தை கொடுத்தான், ஒருத்தர் 2 தளத்தை கொடுத்தான், ஒருத்தர் 1 கொடுத்தான். 5 கொடுத்தவன் இந்த மத்திய 25 வாசித்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 5 தாளந்தை கொடுத்தனால அதை வாங்கி பத்திரமா அவன் சம்பாத்தியம் பண்ணுறான். 5 தாளந்து வரலாம், 5 தந்தை டபுள் ஆக்கணும். அவன் எவ்வளோ பிரயாசப்படுறான். அவன் 5 தாளந்து சம்பாத்தியம் பண்ணுறான். 2 தாளந்து வாங்கினவனும் 2 தாளந்து சம்பாத்தியம் பண்ணுறான். அவன் நினச்சிருக்கலாம், அவன்கிட்ட மட்டும் 5 கொடுத்தாரு, எனக்கு ஏன் 2 கொடுக்காரு அப்படின்னு அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் அதை அவன் பார்க்கல. எனக்கு கொடுத்து எனக்கு கொடுத்தானே கேட்க போகிறாரு. ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. அடுத்த ஒருத்தண்ட 1 கொடுக்குறாரு. இவன் மனப்பான்மை நமக்கு தெரியும். அப்புறம் எஜமான் வந்து கணக்கு கேட்குறாரு. 5 தாளந்து வாங்கினவன் 5 தான் சம்பாத்தியம். அவனை பார்த்து சொல்கிறாரு, எப்பா அவனை பார்த்து என்ன சொல், நல்லது உண்மையும் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தனால அவனை அநேகத்தில் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. அவனுக்கு கொடுத்ததில் அவன் அக்கம் பக்கம் பார்க்கல, வேற எங்கேயும் பார்க்கலாம். அவனுக்கு கொடுத்த வேலையை பொறுப்பாக செஞ்சான். உங்களுக்கு கொடுத்த வேலையை, உங்க கொடுத்த ஊழியத்தை, உங்க கொடுத்த குடும்பத்தை, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை, உங்களுக்கு கொடுத்த நீங்கள் செய்கிற பெரிய ஊழியம் உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக நடத்தினாலே போதும். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக நடத்தினால் அதுவே பெரிய ஊழியம். உங்கள் வீட்டில் பிள்ளைகளை ஒழுங்காக நடத்தாமல் ஊழியத்தில் கொண்டு வராமல் அவங்க வேறு உலகத்தை ஆதாயப்படுத்தினால ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி அவனுக்கு லாபம் என்ன? என்னைய முதல்ல நான் ஆதாயம் பண்ணணும். எனக்கு தந்த பிள்ளைகள், எனக்கு தந்த குடும்பம், என் பக்கத்து வீடு, என் பக்கத்தில் இருக்கிற தெருக்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன எந்த இடத்த வச்சுக்கிறாரோ அந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து 5 ஆத்துமாக்களை கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுமா? எனக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் தந்துக்கிறாருன்னு சொல்லுங்களேன். ஒரு தாளந்துன்னா ஒரு ஆத்மான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தாளந்துன்னா அது எத்தனையோ விலையேறப்பட்ட, அது கரெக்டான கணக்கு இப்போ நான் கொண்டு வரல, அது வந்து ஒரு விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதை நாம் பயன்படுத்தணும். நம்ம கையில் தந்துக்கிற அதை டபுள் ஆக்கணும். ஒருவேளை மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஏப்ரல் மாதத்தில் பயன்படுத்துங்க. ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களையும் தந்துக்கிறாரே, ஐயா இந்த மாதமும் இருக்கட்டும், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், நல்லா கொத்துறேன், நல்ல ஏற்படுறேன், தண்ணீர் பாய்ச்சுறேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், ஐயா இந்த ஏப்ரல் மாதம் 2025 ஏப்ரல் மாதம் இருக்கட்டும், கனி கொடுத்தா பார்ப்போம். மறுபடியும் கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கிறாரு, குத்துறாரு, உரம் போடுறாரு, தண்ணி ஊற்றுறாரு. என்ன உரம்? வசனமாகிய உரத்தை போடுறாரு. ஆவியானவருடைய அபிஷேகத்தை அதிகமாக தர்றாரு. வேர்ட் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட். இந்த தேவனுடைய வசனமும் அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது அவருடைய வேலை செய்து கர்த்தர் நமக்கு பலம் கொடுக்குறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நல்ல ஆவியின் அந்த வசனத்தை, நல்ல வசனத்தில் வேரூன்றி நிற்போம். நல்ல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால் எங்களை புதுப்பிங்க, உயிர்ப்பீங்க, உரம் போடுங்க. நல்ல உரம், ஆர்கானிக் ஃபர்டிலைசர். இன்னும் நல்ல எண்ணெய் உரம் போட்டு நல்ல எண்ணெய் தண்ணி பாய்ச்சுங்க. ஐ வாண்ட் டு பிரிங் ஃபார் மோர் ஃப்ரூட்ஸ். இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கணும். புதைச்சி வச்சுறாங்க. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு, கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்க.
இது அதிகமாக பயன்படுத்துறதுக்கு கேளுங்களேன். ஆமேன் சொல்லுமா? ஆமேன். ஆண்டவர் நமக்கு ஒன்றும் இல்லாமல் இல்லையே. ஒரு தேவமனுஷன் சொல்கிறாரு, நமக்கு ஒருத்தருக்கும் வரம் இல்லாமல் ஒன்றும் கொடுக்குறது இல்லை, சும்மா விட்டுறது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வரத்தை வச்சிருக்கிறார். தீமோத்தேயை பற்றி பவுல் சொல்லுறது, மனே மூப்பராகிய சங்கத்தை உன் மேலே கைகளை வச்சப்போ உனக்கு உண்டான அந்த ஆவிக்குரிய வரத்தினை செய், அனல் மூட்டி விடு. ஆமேன்னு சொல்லுமா? உனக்குள்ள ஒன்று இருக்கு. ஒரு சிறப்பான ஒரு ஜெபிக்க வரமாக இருக்கலாம், ஆராதிக்கிற வரமாக இருக்கலாம், அல்லது அன்பின் வரமாக இருக்கலாம், அல்லது ஓடியோடு உழைக்கிற ஒரு வரமாக இருக்கலாம், ஆத்மாதைய வரமாக செய்கிற வரமாக இருக்கலாம், விசுவாசம் ஆகிய வரமாக இருக்கலாம், அல்லது உனக்குள்ளே இருக்கிறத நீ உனக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு, அதை நீ தட்டி விடு, அனல் முட்டி விடு, அதை புதைச்சு போடாத. அநேக சமயங்களில் கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள், ஃப்ரீ கிஃப்ட் இலவசமாக தர்றாரு. சொல்லணும், பாஸ்டர் எனக்கு தரிசனம் தந்தாரு சொல்லணும், எனக்கு சொப்பனம் தந்தான்னு. ஒரு அம்மா இருக்காங்க, படிக்காதவங்க தான், அவன் பேர் அண்ணா. ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லுவாள், அப்படி எழுதியே கொண்டு வருவாள். எத்தனாம் தேதி கர்த்தர் பேசினார், எத்தனாம் தேதி எனக்கு கர்த்தர் பேசினார், அப்படி எழுதி. அவளுக்கு எழுதக்கூட தெரியாது. அவன் மக நல்ல படித்த பிள்ளை. அவள் எழுத்த பார்த்தா ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் கூட அப்படி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அவ்வளோ ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ நல்லாயிருக்கும். புக்காக கொண்டாந்து கொடுப்பாங்க. நேற்று ராத்திரி கர்த்தர் பேசினார், என்னை குறித்து பேசினார், சபையை குறித்து பேசினார். தட்ஸ் வாட் வி நீட். ஆமென், ஆமென், ஆமென். உங்களை கொடுத்து பேசுகிறாரா? குடும்பத்தை கொடுத்து பேசுகிறாரா? சர்ச்சை கொடுத்து பேசுகிறாரா? தேசங்களை கொடுத்து பேசுகிறாரா? ஆண்டவருடன் நெருங்கி இருந்தால் அவங்க கூட பேசுவார். ஆமென். நல்ல தரிசனங்களை கேளுங்களேன். யோசேப்பு அவன் 17 வயசில் தரிசனத்தை கேட்டானே, கொடுத்தாரு. இல்லை, ஆல் ஃப்ரீ கிஃப்ட்ஸ். அந்நாளுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டு அந்நாளுக்கு கொடுத்தாரு, புதிய ஏற்பாட்டு அந்நாளுக்கு கொடுத்தாரு. தேவாலயத்தோடு பிரியாமல் அவள் ஜெபம் பண்ணி இருந்தப்போ அந்த தேவகுமார் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்லி அவளும் வந்து அந்த பிள்ளையை பார்க்க வரா. சிமியோன் வந்து பார்க்க வர்றாரு. இயேசு கிறிஸ்துவ குழந்தையை பார்த்த உடனே, இது பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமை. ப்ராஃபஸி. வேர் இஸ் தட் அனாயிண்டிங்? இதை வந்தோம் உட்கார்ந்தோம் போகணும்னு இல்லக்கூடாது. திஸ் அ பெண்டிகாஸ்டல் சர்ச். நாட்களை பார்த்து காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் மறுபடியும் பாலில் உண்டத்தக்க ஃபீடிங் பாட்டில் வைக்காதீங்கன்றாரு. தரிசனம் எங்கே, சொப்பனம் எங்கே, கிருபை எங்கே, வர எங்கே, வல்லமை எங்கே? அனல் மூட்டி விடு. நல்ல கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. மூப்பராகிய சங்கத்தா உன் மேலே கைகளை வச்ச போது அதை அனல் மூட்டி கத்த சொன்னார் சொல்லணும். அன்றைக்கு ஒரு பிள்ளை ஆராதனை நடக்கும்போது சொல்கிறான், அந்த ஆண்டவர் தரிசனம் கண்டார், அந்த பலிபீடத்தில் ஒரு தண்ணி, ஒரு ஆறு அப்படியே புரண்டு வருது, பெரிய மாபெரும் வெள்ளத்தை நான் பார்க்குற கத்தனை காட்டினான்னு சொன்னாங்க. உன் கண்ணை கத்த திறக்கட்டும், உன் நாவை கத்த தொட்டட்டும். ஒரு ஏசாயா நாவை தொட்டது போல தேவ தரிசனம் போல உங்களை குறித்த தரிசனம், குடும்பத்தை குறித்த தரிசனம், சபை குறித்த தரிசனம், தேசங்களுக்கே நம்ம தீர்க்க தரிசனம் வச்சுக்கிறாரு. கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன சாமுவேலோடு பேசின ஆண்டவர் ஒரு எலியோட கூட பேசலை. அவன் தன்னை சரண்டர் பண்ணான். கர்த்தர் பேசினார். அவன் சொன்னான், எலிகிட்ட போய் கேட்குறான், தாத்தா நீ கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடலையப்பா. அப்போ நீ சொல்லு, கர்த்தாவே சொல்லும் அடியேன். கர்த்தர் சொல்லணும். கர்த்தர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? எத்தனை பேர்கிட்ட சொல்லுவார்னு நினைக்கிங்க? கொஞ்சம் பேர் தான் சொல்ல, 10 பேர் சொல்ல மாட்டார் போல. Be ready. Prepare your heart. Sanctify. ஆயத்தம் பாருங்க, பரிசுத்தமாக்குங்க. Then there will be transformation. முப்பராகிய சங்கத்தை உன் மேலே வைக்கிறத அனல் மூட்டி விடு. ஆகவே 5 தாளத்தை கொடுத்தா 5 தாளத்தை பயன்படுத்துங்க. ஆண்டவர் எனக்குன்னு என்ன வச்சுருக்கீங்க? சிலருக்கு நல்ல வரம் கொடுத்து, நல்ல பேசுறதுக்குரிய, சில பாடுறதுக்கு வரம் கொடுப்பார், சில நல்ல உபசரிப்புக்கு கொடுப்பார். ஊழியத்தில் எத்தனை விதமாக, நீங்கள் ரோமர் 12 பாருங்கள், ஊழியங்கள் எத்தனை விதமான ஊழியம் இருக்கு. அத்தனையும் சபைக்கு பிரயோஜனமாக, அத்தனையும் தேசத்துக்கு பிரயோஜனமாக வச்சுக்கிறாரு. ஜெபம் பண்ணுவதில், அப்புறம் விசுவாசத்தில், கொடுக்குற விஷயத்தில், ஊழியங்களில், புத்திமதி சொல்கிறதுல எத்தனையோ விதமான வரங்களை சொல்கிறாரு. ஸோ 5 தாளந்து வாங்கணும், 5 தாளந்து சம்பாத்தியம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுமா?
அல்லேலூயா. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும். உனக்குள்ள நாடி துடிப்பு இருக்கணும். உயிர் உள்ள மீன் என்ன செய்யும்? செத்த மீன் என்ன செய்யாது? துடிக்கலையா? அல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் உயிருள்ள மீன். உயிருள்ள மீன் என்ன செய்யணும்? ஏத்து போமா. தண்ணி அங்கேருந்து மேலே வரும்போது ஏத்து. செத்த மீன் என்ன செய்யும்? நீங்கள் எந்த ரோட்டில் போக போகிறீங்கன்னு தெரியாது. கமான், ஆமென், ஹல்லேலூயா. ஹெல்ப் மீ லார்ட். எனக்கு கொடுத்த தரிசனத்தை நான் தட்டி விடணும். 5 தாளந்தை கொடுத்தாரு. 5 தாளந்தை நீங்கள் என்ன செய்யணும்? சம்பாத்தியம் பண்ணுங்க. எஜமான் வரப்போறாரு. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயம் ஆயிட்டு. ஆமென் சொல்லுமா? அந்த கணக்கை பாரு. We have to stand in the presence of God. We have to give accounts. எனக்கு நான் கொடுக்கணும், என் பிள்ளை கொடுக்கணும், அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும். Each and everyone. எல்லாரும் ஒரு நல்ல நியாயத்தீர்ப்பு. உலகமே அவருக்கு முன்னால் நிற்கணுமா? அல்லேலூயா சொல்லுமா? ஒரு தாளந்தை வாங்கினவன் எஜமானை பார்த்து சொல்றான், என் ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்துல யாரு போய் இருப்பான்? விதைச்சாத்தானே, அது விதைச்சாலே அறுவடை செய்ய முடியாது. அவன் சொல்றான், எஜமான குறை சொல்றான். என்னைக்கு எஜமான, என்னைக்கு அப்பாவை அம்மாவை பாஸ்டரை குறை சொன்னியோ அதுக்குரிய பலனை அனுபவிப்பேன். நான் எடுக்க வேண்டிய டாபிக் இன்னைக்கு 10 அதிகாரத்தை 1 Corinthians 10 எடுத்து அது வேற ரூட்ல போயிடுச்சு. குறை சொல்ற கூட்டம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை இருக்கு. வனாந்தரத்தில் ஆண்டு 25 லட்சம் மக்களை நடத்தினார். யோசுவா புஸ்தகம் படிச்சு பாருங்க. எகிப்தில் புறப்பட்டு போனாங்க. அத்தனை பேரும் வனாந்தரத்தில் மடித்து போனாங்க. ஏன்? முறுமுறுப்பு. ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். அதே வேளை நீங்க புரிந்து கொள்ள, தேவன் பட்சிக்கிற, மறுக்க முடியாது. அவர் நீதியின் தேவன். என் நீதியின் தேவனே, தாவீது செய்த தவறை கண்டுகிடல. அவர் கண்டுகிடாம விடல. நீ அந்தரங்கத்தில் ஒளிப்படத்தில் நீ செஞ்ச, ஆனா நான் உன் தலைமுறையெல்லாம் வெளியே கொண்டு வருவேன்னு சொன்னார். நினைக்காத, விளையாடாத ஆண்டவர் இடத்துல அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்றவைகள். அப்படியே அக்னியை போல உன் மேல வந்து பட்சிக்கும். அவருடைய சத்தம் வெண்கலத்தை போல, பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருக்குன்னு சொல்லி வெளிப்படையான விசேஷம் முதலாக வாசித்து பார்க்கிறோம். அவருடைய கண்கள் பிரகாசிக்கிற ஜுவாலை. தப்ப முடியாது. அந்த ரங்கத்தில் பாவம் உரியாவை கொன்னான். உரியாவுடைய மனைவியை பத்சேபாள் எடுத்தான். அந்த ரங்கத்தில் பாவம் செஞ்சான். ஆண்டவருடைய கண்ணு அங்கே போகாம இல்லையே. ஏய் தாவீது எனக்கு இதயத்துக்கு ஏற்றவன் தான் அப்படின்னு நான் சும்மா விட்டு இல்லையே. நீ அநியாயம் பண்ண, உரியாவை கொலை செஞ்ச, பத்சேபாளை எடுத்துட்ட. நீ பண்ண அநியாயத்தை ரகசியத்தில் செஞ்சு, இருட்டில் செஞ்ச, நான் வெளியே கொண்டு வருவேன்னாரு. அந்த ரங்கத்தில் செய்கிற பாவத்தை ஒரு நாள் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அவர் ஏனோ தானே விட்டுற தேவன் அல்ல. பரிசுத்தம் உள்ள தெய்வம். பரிசுத்த கொலைச்சல் உண்டாகக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் மேலே அவர் பிரியமாக இருந்ததில்லை. எல்லாரும் மேகத்தில் போனாங்க. எல்லாரும் ஞான கண்மலையை தண்ணீரை குடித்தாங்க. எல்லாரும் ஞான போன, எல்லாம் மண்ணை பேசித்தாங்க. எல்லாரும் கண்மலை தண்ணீரை குடித்தாங்க. ஆனால் எல்லார் மேலேயும் கர்த்தர் பிரியமாக இருக்குல்லையே. பட் இது ரிசல்ட் வருது, வனாந்தரத்தை எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. இவைகள்லாம் எதற்காக எழுதப்பட்டது? அந்த 1 Corinthians கடைசியில் 9-10 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க செய்த காரியங்கள்லாம், இவங்க பரீட்சை பார்த்தாங்க, அவரை பரீட்சை பார்த்தாங்க. அதனால் ஆண்டவர் அவர்களை பாம்புகளால் அழித்தார்னு சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் பாம்பு கடி செத்துக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ தான் கடவுளை தேட ஆரம்பித்தான். ஃப்ரீடம் கொடுத்தாரு, முறுமுறுத்தான், இச்சி அடக்கம் இல்லாமல் போனாங்க. கடைசியில் பரீட்சையும் பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்ன தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராது, பரீட்சையும் பார்த்துட்டாங்க. இப்படிலாம் பார்த்ததுனால கழிச்சு அடுத்த பாருங்கள், எல்லாம் பாம்பு கடித்து சாகிற சமயத்தில் மோசைகிட்ட போய் ஆடுறாங்க, முறையிடுறாங்க. மோசே உதவி செய்யுங்க ஆண்டவரே, எஜமான தகப்பனே. மோசை கேட்டதுக்கு ஆண்டு இறக்கம் பாராட்டி மறுபடியும் பிழைக்கிறதுக்கு ஒரு மார்க்கம், ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அதை தூக்கி வை, எல்லாரும் பார்க்க மாதிரி தூக்கி வை, பார்க்குறவன் பிழைப்பான், பார்க்காதவன் சாமானார். தேவன் நமக்கு முன்னால் 2 வச்சுக்கிறது, மரணமா ஜீவனா, நோக்கி பார்த்தால் பிழைப்பு. ஆமேன். நோக்கி பார்த்தவங்க பிழைச்சாங்க, பார்க்காத செத்தாங்க.
ஆகவேதான் 45 ஏசாயா 45:22 சொல்லப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, பூமியின் எல்லையும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு பெரிய திரள் கூட்டம் மரித்து போனது, பார்த்த கூட்டம் பரவசம் அடைந்தது, மன்னிப்பு பெற்றார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவைகளெல்லாம் திருஷ்டாந்தகமாக, முறுமுறுப்புங்கிற ஒரு பாவம் வந்துட்டுனாலே ஒரு அழிவு சொல்லுவான். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. பொதுவாக நம்ம தமிழில் சொல்லணும்ல, யானை வரும் பின்னே மணி மோசை வரும் ஒன்று. அழிவு வரணும்னா அழிவுக்கு முன்னால் உனக்கு அகந்தை வந்துச்சு. அகந்தை வந்ததுனால முறுமுறுக்க ஆரம்பிக்க. நீ நினைக்க உன்னை விட மற்றவங்கெல்லாம் மோசம்னு நினைக்கிற. முறுமுறுப்பு தேவசமத்தை ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்து நிமித்தம் எல்லாரும் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க. ஆகவே அந்த அழிவிலிருந்தும் காப்பாற்றப்படும் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கத்த கொடுக்குறாரு. நோக்கி பார்க்கறதுக்கு அங்கே ஒரு பரிகாரத்தை கத்த உண்டு பண்ணார். பூமியின் எல்லைங்களோடு என்னை நோக்கி பாருங்கள். இது தான் கல்வாரி சிலுவைக்கு கொண்டு வர்றாங்க. அன்றைக்கு முழு உலகமும் பாம்பு கடியினால் பாதிக்கப்பட்டுச்சு. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் பாவத்தினால் பாதிக்கப்பட்டு ஆத்துமாவில் செத்துக்கிட்டு இருக்காங்க. சரீரத்தில் உயிர் இருக்குது, ஆத்துமாவில் உயிர் உள்ளவன் பெயர் பெற்றும் செத்தவனாக இருக்கிறான். பூமியின் எல்லையங்கு உள்ளவர்களை நோக்கி பாருங்கள். ஆகவே இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகம் இந்த 13ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறதுனா, இவங்கள் எல்லாரும் 11ஆம் வசனம், இவைகள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 11ஆம் வசனம் பாருங்க. இவைகள் எல்லாம் என்னது? திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் 2025 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எச்சரிப்பு சொல்லுங்களேன். எனக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் வரக்கூடிய அழிவினை தப்புவதற்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிப்போம். ஜெபம் பண்ணுவதற்கு விழித்திருங்கள். அவருடைய சமூகத்தில் நாம் தெளிந்த புத்தி உள்ளாக இருப்போம். கர்த்தர் மாபெரும் காரியத்தை நாட்களை செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு முன்னே, கர்த்தருடைய பந்திக்கு முன்னால் வரும்போது ப்ரிப்பேர் அவர் ஹார்ட், நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் தகுதிப்படுத்திக் கொள்வோம். நாட்களில் கர்த்தருடைய பந்திக்கு முன்னால் பந்தியில் பங்கு பண்ணால் 3 நாட்கள் உபவாச சுத்திகரிப்பு ஜெபம் வைப்பாங்க. ஆனால் இந்த நாட்களை வர வர அந்த சுத்திகரிப்பு குறைஞ்சி போச்சு. ஆனால் ஆண்டோட கருத்தை விழுக்கெடுப்போம். ஆண்டவரை என் வாழ்க்கையில் எங்கே சரி செய்யப்போ நாங்கள் சரி செய்யுங்க, தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க கேட்போம். நான் பரிசுத்தரானபடினால் எங்களை எல்லாரும் ஜெபிக்கலாமா? அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடையப்படாது. தகப்பனே, தாயிலும் மேலானவரே, தந்தையிலும் மேலானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். உதவி செய்யுங்க. பூமியின் எல்லையெங்கு உள்ளவர்களை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைக்கும் மார்க்கத்தை எங்களுக்கு தந்திரேன். கண்ணீருக்கு பதில் செய்யுங்க. எங்களை காணிக்கையாக எங்களையே தருகிறோம். உதவி செய்யுங்க. உங்க கிருபை உள்ள கரம், தாழ்மையுள்ளவன் நோக்கி பார்க்கிறேன்னு சொன்னவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. எங்களுக்குன்னு கொடுத்த தாளந்தை தட்டி விட உதவி செய்யுங்க. அனல் மூட்டி விட ஆவியானவரே, அபிஷேகநாதரே, என் தேவனே, என் எஜமானனே, ராஜாவே, தூக்கி விடுங்க, தட்டி விடுங்க, அனல் மூட்டி விடுங்க. உதவி செய்யுங்க. உங்க பிரசன்னம், உங்க வசனம், அபிஷேகம் எங்களை ஆளுகை செய்வதாக. எங்க கரத்தை பிடிங்க ஆண்டவரே. இந்த மனுஷ கரத்தை தெய்வ கரம் தொடுவதாக, பிடிப்பதாக. உன் வலது கையை பிடிச்சு உனக்கு துணை செய்கிறேன் என்று சொன்னவர். எல்லாம் நல்ல ஆவில் நிறைஞ்சோம் இல்லாமா. குளோரியமான ரபாலா சக்கார ரபாபா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யணும் ஆண்டவரே. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில்
அனுகூலமான துணையுமா இருக்கிறீங்களே. நாளைக்கு நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் ஆசிரியர். இன்றைக்கு மாலை ஆயத்த கூட்டங்கள் 5 மணி, 6:30 மணி, 9 மணி, 11 மணி, மாலை 5 மணி ஊழியங்கள், மாலை 7 மணி ஊழியங்கள். இந்த கிருஷ்ணாபுரத்தில் 10ஆம் தேதி வியாழக்கிழமை நடக்கிற அந்த சுவிசேஷ பணி, குட்ஃப்ரைடே, ஈஸ்டர், எல்லா சபைகளையும் சேர்ந்து நடத்துகிற கூட்டங்கள் எல்லாத்தையும் ஆஸ்வதிங்க. சத்துரு கொண்டு ஒரு சதி திட்டங்கள் எல்லாம் மாறுவதாக, நாம் மையப்படுவதாக. இயேசு நாம் ஜெபிக்கிற பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், உள்ளமே பரிசுத்தம் ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்ய சகல மறவாதே. ஆமென். God bless you. Thank you so much.